குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2026 வியாழக்கிழமை. தினமணி இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த டெல்லி போராட்ட காலத்தில் காவல்துறை தாக்குனாங்க இல்லையா மாணவர்களை, அது வந்து ஒரு அவசர வழக்காக விசாரிக்க சொல்லி ஒரு மனு போட்டிருந்தாங்க. பட் உச்சநீதிமன்றம் வந்து அதை மறுத்துருச்சு, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி ஒரு நேரத்தை வீணடிக்கிறதா இருக்கும்? ஒரு சென்சேஷனல் இஷ்யூக்காக ஒரு 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 பார்ட்டி வந்து போராடுது, ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று போராடுது அப்படின்னும்போது, அதை வந்து நீதி கேட்டு ஒரு மனுவாக போட்டு ஒரு நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது, அதை எப்படி வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தலைமை நீதிபதி வந்து எப்படி எங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்கன்ற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதான் இன்றைக்கி ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர், தமிழக அரசு அறிவிப்பு. ஸோ நமக்கு தெரியும், கடந்த திமுக ஆட்சியில் வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, ஓகே, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அது வந்து இந்த புதிய அரசாங்கம், தாவேக அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 6th to 8th வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி, அதோட பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ சென்னையில் வச்சு. ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய பெயரை வந்து மாற்றிருக்காங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்ற பெயரை வந்து காமராஜரின் உணவு திட்டம் அப்படின்றத மாற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ காமராஜர் காலை உணவு திட்டம், ஓகே, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என அழைக்கப்படும் அப்படின்றத ஒரு அரசாணையை வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸோடைய பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாள் முதல்வன், இந்த பசங்கள்லாம் வந்து படிக்கிறாங்கல்ல நாள் முதல்வன் திட்டத்தில், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, அந்த நாள் முதல்வன் திட்டத்தை வந்து திறன் தமிழ்நாடு அப்படின்றத மாற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு இருந்தது. ஓகே, அதை வந்து மகளிர் பயணம் அப்படின்றத மாற்றிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெயர்கள் வந்து தொடர்ந்து மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே நியூஸாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, இன்னைக்கு எடிட்டோரியல் வந்து இந்த ஏற்றுமதிகள் பற்றி, இந்தியாவுடைய ஏற்றுமதி வந்து ரீசெண்டாக சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே வந்தோன்னா, மக்களவை மாநிலங்களவையில் அகைன் ஒரு போராட்டம் தான். இந்த நீட் இஷ்யூ பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் மசோதா வந்து பாஸ் பண்ணல, நம்ம பண்ணால் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, நீதிபதிகளின் ஓய்வு வயதை 61ஆக உயர்த்த பரிசீலனை, மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓகே, உயர்நீதிமன்றம் அப்புறம் இந்த விசாரணை நீதிமன்றம்லாம் இருக்கும்ல, ஸோ அதனுடைய வந்து ஓய்வு வயதை வந்து 60லேருந்து 61 உயர்த்துவது குறித்து மாநில அரசுகள் வந்து பரிசீலிக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வயசு வந்து 62. நார்மல் இந்த மாதிரி நீதிபதிகளோட ஓய்வு வந்து 60 நார்மலாக. இந்த விசாரணை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம்லாம் இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதுக்கெலாம் 60. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து 62. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது பார்த்திங்கன்னா 65, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் இருக்கிறவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 61 ஆக்குங்க அப்படின்றத ஒரு பரிசீலனையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மாநில அரசுகள் தான் வந்து முடிவெடுக்கணும், சரிங்களா? ஓகே, ஸோ அதான் நீதிபதிகள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ 2 வாரங்களுக்குள்ள அறிக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தாக்கல் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் போட்டிகள் வந்து தொடங்குது, சரிங்களா? ஓகே, ஸோ எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ. ஓகே. கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு நகர்ல இன்னைக்கு வந்து இந்த காமன்வெல்த் போட்டிகள் வந்து தொடங்குது. கிட்டத்தட்ட 3000 வீரங்கனைகள் இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ ஒலிம்பிக் மாதிரி சரிங்களா, எல்லா போட்டியும் நடக்கும். வில்வித்தை, பளு தூக்குதல், ஈட்டி எறிதல் எல்லாமே சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதுதான் இதனுடைய மாஸ்கோ, சாரி மாஸ்கட். இந்த மாஸ்கட் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பேரரசின் ஆளுகையில் இருந்த நாடுகள் அனைத்தும் காமன்வெல்த் நாடுகள் என அழைக்கப்பட்டன. அந்த நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டியே காமன்வெல்த் போட்டிகள் என்று அழைக்கப்பட்டது. முதல் முறையாக 1930 பிரிட்டிஷ் பேரரசு போட்டிகள் என அழைக்கப்பட்டு, பின்னர் 1974 வந்து பிரிட்டிஷ் காமன்வெல்த் போட்டிகள் என அழைக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ்லாம் ஆண்ட ஒரு பிரிட்டிஷ் கூட்டணியா இருந்த ஒரு நாடுகள தான் நம்ம காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அந்த நாடுகள் பங்கேற்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள் தான் காமன்வெல்த் போட்டிகள். அது வந்து 1930 பிரிட்டிஷ் பேரரசு போட்டிகள்னு ஃபர்ஸ்ட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 74 பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் பங்கேற்கவே, உலகில எல்லா நாடுகளும் பங்கேற்கவே, இது வந்து 1978 காமன்வெல்த் போட்டிகள் என மாற்றப்பட்டு, ஒலிம்பிக் ஆசியா அ ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்து ஒரு பெரிய விளையாட்டா காமன்வெல்த் போட்டி பார்க்கப்படுது. ஓகே. ஸோ இது வந்து 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நடக்கும். ஸோ முதல் முறையா 1930 கனடாவின் ஒன்டாரியோ ஹாமில்டனின் போட்டி தொடங்கியது. 400 வீரர்கள் பங்கேற்றனர். இதில இந்தியாவில் முதல் முறையாக 2010 நியூ டெல்லியில் நடந்திருக்கும். ஓகே. அதே மாரி 2026 போட்டி ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற திட்டமிருந்த நிலையில், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல மாட்டியிருப்பாங்க. ஓகே, நம்ம கூட பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து இத வந்து மாத்திட்டாங்க. ஸோ 2030ல இந்தியால நடத்த போறாங்க. சரிங்களா? அகமதாபாத்ல. ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து ஆ 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்த நாடு வந்து ஆஸ்திரேலியா. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல ஃபர்ஸ்ட்டு இத கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃப்ரான்ஸ். ஆக்சுவலா ஸ்பெயின் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஃப்ரான்ஸ் வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அஃபிஷியலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாஹ் அடுத்து வந்தோம்னா, அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். ஆ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே. தேங்க் யூ.